சென்னை கிண்டி அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவில் மருத்துவராக பணியாற்றி வந்த பாலாஜி என்ற மருத்துவரை விக்னேஷ் என்ற இளைஞர் நேற்று பார்த்தோமால் கத்தியால் குத்தியுள்ளார். இதனால் காயமடைந்த டாக்டர் அதே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விக்னேஷ் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இச்சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் இன்று வேலை நிறுத்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி செவிலியர்கள், அதே போன்று தனியார் கல்லூரி பயிற்சி செவிலியர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் தங்களது பணிகளை புறக்கணித்து மருத்துவமனை நுழைவாயில் இன்று தங்களது போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இதனால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் வெகுவாக பாதிப்பு அடைந்துள்ள நிலையில் மருத்துவர்கள் தற்போது இந்த போராட்டத்தை கையில் எடுத்து நடத்தி வருகின்றனர். அவர்களது கோரிக்கையானது என்னவென்று பார்த்தோம்னால், மருத்துவர்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவி உள்ளதாகவும், மருத்துவர்களுக்கு தேவையான பாதுகாப்புகளை அளிக்க வேண்டும். அதே போன்று மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் எப்படிப்பட்டவர் என்பதை கண்காணிக்க காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும். அதே போன்று ஒரு மருத்துவர்களுக்கு 30 பொதுமக்கள் என்ற அளவில் தற்போது மருத்துவம் பார்த்து வருகிறோம். மருத்துவர்கள் நிரப்பப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மருத்துவமனை நுழைவாயில் தங்களது போராட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். அதே போன்று மாவட்ட ஆட்சியரகம், அதே போன்று நீதிமன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் இது போன்று கத்தியால் குத்திவிட்டு ஒரு நபர் தப்பித்து விட முடியுமா, மருத்துவர்கள் என்றால் அவ்வளவு கேவலமாக போய்விட்டுமா என்று மருத்துவர்கள் ஆக்ரோஷமாக தங்களது கருத்துக்களை வெளியிட்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தோம்னால் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள் ஒன்றுக்கு 2000க்கும் மேற்பட்ட உள் மற்றும் வெளி நோயாளிகள் செல்லும் நிலையில் இந்த போராட்டத்தில் மருத்துவர்கள் ஈடுபட்டுள்ளது நோயாளிகளிடையே பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அவசர சிகிச்சைக்கு மட்டுமே மருத்துவர்கள் தற்போது பணியாற்றி வருகின்றனர். பொது மருத்துவத்திற்கு தற்போது மருத்துவர்கள் யாரும் இல்லாமல் வெளியே நின்று தங்களது போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இதனால் திருவள்ளூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெரும் பதற்றமான ஒரு சூழல் நிலவி வருகிறது. நெல்லை அரசு மருத்துவமனையில் டீன் அலுவலகம் முன் கொட்டும் மழையை பொருட்படுத்தாமலும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக வனராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். வனராஜ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் ரிதி. சென்னை மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக 300க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விமான நிலையங்களில் உள்ளது போல் மெட்டல் டிடெக்டர் சோதனைக்கு பின்னரே மருத்துவமனையில் நோயாளிகள் அனுமதிக்கப்பட வேண்டும், அரசு மருத்துவமனைகளுக்கு தனி பாதுகாப்பு பிரிவு உள்ளிட்ட கோரிக்கையையும் அவர்கள் தற்போது முன்வைத்துள்ளனர். ரித்தி, சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி நோயாளியின் மகனால் கத்தியால் குத்தப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி இந்திய மருத்துவர் சங்கம், தமிழ்நாடு அரசு மருத்துவ சங்கம் என பல்வேறு மருத்துவ சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகம் முழுவதும் நடந்து வரும் இந்த போராட்டத்தில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக தற்போது 300க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரித்தி, மேலும் அவசர கால சிகிச்சைகள் தவிர்த்து அனைத்து சிகிச்சைகளையும் புறக்கணித்து மருத்துவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நம்மிடம் அவர்கள் கூறும்போது, விமான நிலையங்களில் உள்ளது போல் மெட்டல் டிடெக்டர் சோதனைக்கு பின்னரே நோயாளிகள் அனுமதிக்கப்பட வேண்டும், மருத்துவமனைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு 24 மணி நேரமும் காவல்துறை கண்காணிப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும், மருத்துவமனை பாதுகாவலர்களை அதிகரிக்க வேண்டும், மருத்துவமனைகளுக்கு என தனி பாதுகாப்பு பிரிவு ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை முழக்கங்களை முன்வைத்தனர். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ வெளி நோயாளிகளின் பிரிவு சிகிச்சை முற்றிலும் இதனால் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. ரித்தி, இது தவிர பார்த்தீர்கள் என்றால் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மருத்துவர்கள் மருத்துவமனை இங்கே இருக்கு, பாதுகாப்பு சட்டம் எங்கே இருக்கு என கோஷமிட்டனர். மருத்துவர்களுக்கு உயிர் பாதுகாப்பு தேவை. வேலை நிறுத்த போராட்டமும் கண்டன ஆர்ப்பாட்டமும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ரித்தி, இதனால் நோயாளிகள் மருத்துவர்கள் அவர்களது உரிமையை வெளிக்காட்டும் விதமாக ஆர்ப்பாட்டம், போராட்டம், வேலை நிறுத்தம் செய்தாலும் மருத்துவமனைக்கு வந்துள்ள நோயாளிகள், புற நோயாளிகள் பிரிவு என அனைத்து பிரிவு நோயாளிகளுமே தற்போது இதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறனர். ரித்தி, இதுவே திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கள நிலவரம். ரித்தி, திருவள்ளூர், நெல்லையை தொடர்ந்து தற்பொழுது சேலத்திலும் கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஆனந்த் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம்.
சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பணிபுரிந்த அரசு மருத்துவர் நோயாளிகளின் உறவினர்களால் கடுமையாக தாக்கப்பட்டார். இந்த கத்திக்குத்து சம்பவம் நடைபெற்ற நிலையில் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது, மருத்துவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று மாலை முதல் மருத்துவர்கள் பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு தொடர்ச்சியாக தான் தற்பொழுது சேலம் அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவ சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. மருத்துவமனையில் பணியில் இருந்த நோயாளிகள் உறவினர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். மருத்துவர்களின் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்தால் சேலம் அரசு மருத்துவமனை வளாகம் பெரும் பரபரப்புடன் காணப்பட்டுள்ளது. குறிப்பாக 1 மணி நேரம் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல சேலம் மாவட்டத்தில் இன்றைய தினம் 700க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனைகளுக்கு கிளினிக்குகள் அதாவது இன்னைக்கு சிகிச்சை வழங்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை என 4000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று மாலை 6 மணி முதல் தொடங்கிய இந்த போராட்டமானது இன்று மாலை 6 மணி வரை நடைபெற உள்ளது. குறிப்பாக புறநோயாளி சிகிச்சை முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது. அவசர சிகிச்சை மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. தனியார் மருத்துவமனைகளில் இந்த சூழல் இருக்கும் பட்சத்தில் அரசு மருத்துவமனையில் தற்பொழுது 1 மணி அனைத்து பணிகளையும் புறக்கணித்து அரசு மருத்துவர்கள் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், இந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.